ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆசைப்பட்டு பிளாக் கலர் காரை வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறமா ஐயையோ பெரிய தலைவலியாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கழுவுறப்ப வரக்கூடிய சின்ன சின்ன உப்பு படிகிற கரை, சின்ன சின்ன நெயில் ஸ்க்ராட்ச்னு சொல்லிட்டு எல்லா ஸ்க்ராட்சுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பக்காவாக தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒயிட் கலர் எக்ஸ்யூவி வச்சிருந்தேன். ஸோ அதில் கூட சின்ன சின்ன நெயில் ஸ்க்ராட்ச்லாம் இருக்கும். பட் அது பார்த்த உடனே தெரியாது. பட் பிளாக் கலர் ஆசைப்பட்டு வாங்கினேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கிளியராக தெரியுது. ஸோ வீட்டில் வாஷ் பண்ணாதானே இந்த மாதிரி உப்பு கரை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஓ வாட்டர் வாஷ்க்காக நாகர்கோயிலில் இருக்க ஷாப்பில் கொண்டு விட்டேன். ஸோ கழுவி எடுத்துகிட்டு வரப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி இருந்த அந்த சால்ட் பேட்ச் எல்லாமே அப்படியே தெரியுது. ஸோ இதை போக வைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். ஸோ அதுக்கு செராமிக் கோட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் அது போட்டாலுமே அகைன் நம்ம வீட்டில் வாஷ் பண்ணுறப்ப அந்த உப்பு படிகிற கடை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாக் காரை வாங்கிட்டு வேறு வழியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு எனக்கு என்னோட சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் இதை கிளியர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுக்கு மேலே நான் நம்மளோட காரை ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறேன், நான் இல்லை இங்கே எங்கேயாச்சும் போயிட்டு எனக்கு இது கிளியர் ஆச்சு அப்படின்னா நான் வீடியோ போடுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.